எனக்கு கோடிங் இல்லாமல் நான் உள்ளே வரணும் அப்படின்னா தீஸ் ஆர் ஜாப்ஸ் குட். ஸோ ரியலி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்க்கு ஸ்கோப் அவ்வளோ இருக்கா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் உள்ளே வரதுங்க அப்படிங்கிறது ஒர்த்தா? ஸோ அதை பற்றி நான் உங்களோட பாயிண்ட். டெவலப்மெண்ட் அப்படின்றது ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் படிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இட்ஸ் மிஸ்கன்சம்ஷன். ஐடிக்குள்ளே வரனாலே சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் தான் ஐடிக்குள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு மிஸ்கன்சம்ஷன். 30,000 40,000 50,000 நான் செலவு பண்ணுறேன், நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன், நான் வேலைக்கு என்கிட்ட நிறைய வந்திருக்காங்க. ப்ரோ நான் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படித்தேன் 50,000 கட்டினேன், பைத்தான் கோர்ஸ் நான் 60,000 படித்தேன்னு சொல்கிறவங்களாம் அதனால ஐ வாஸ் லைக் ஷாக்ட். யூ மே திங்க் நான் எனக்கு வேலை கிடச்சி 30,000 சேலரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 1 year யூ வில் கெட் பர்ன்ட் அவுட். நம்ம எத்தனை கேண்டிடேட்ஸ் பார்த்துருக்கோம். தே திங்க் தே வாண்ட் திஸ் ஜாப், உள்ளே வந்ததுக்கப்புறம் ஐயோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகக்கூடிய கேண்டிடேட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வரணும் அண்ட் எனக்கு கோடிங் இல்லாமல் நான் உள்ளே வரணும் அப்படின்னா தீஸ் ஆர் ஜாப்ஸ் குட். ஸோ ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் வீடியோவில் நம்ம யாரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுரேந்தர் மனோ சாரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் இன் ஐடி கம்பெனி. ஸோ மோர் தென் 10+ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் ஐடி இண்டஸ்ட்ரியில். ஸோ இனிஷியலாக அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் டெவலப்பராக இருந்து தென் மூவ் இன் டு த ட்ரைனிங் சைடில் மூவ் பண்ணி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சைடில் ட்ரைனிங் ப்ளஸ் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு சீனியர் ரோலில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பற்றியும் ப்ளஸ் ஐடியில் ஒரு ஃப்ரெஷர்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அட் த சேம் டைம் ஹீ இஸ் ஆல்சோ ரன்னிங் அண்ட் யூடியூப் சேனல். நான் அதையும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், யூ கேன் செக் இட், சுரேந்தர் மனோ. ஸோ ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், ஐ வில் டேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ நவீன், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். யா கிரேட். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ த்ரூ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா ரொம்ப இட்ஸ் கிரேசி டர்ன். நான் வந்து என்னுடைய காலேஜ் வந்து கன்னியாகுமரி நூர்லிசம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் முடித்தேன். அண்ட் அப்போது ஸோ இட்ஸ் டைப் 4 சிட்டி, நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சென்னை மூவ் ஆகிறோம். ஸோ வேலை தேடி எல்லாரையும் அது தான். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ வேலை கிடைக்கல அண்ட் நிறைய இன்டர்வியூஸ் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அட் அ பாயிண்ட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. அண்ட் இந்த மீன் டைம் என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ 2013 to 15 ஐ டிட் மை MBA. ஸோ இன்ஜினியரிங் இன் ட்ரிபிள் அண்ட் MBA இன் HR and மார்க்கெட்டிங். 2015க்கு அப்புறம் தான் ஐ ரியலி காட் மை ஃபர்ஸ்ட் ஜாப், சேல்ஸ் ஜாப்ல இருந்து. ஸோ ஐ வாஸ் இன் ICICI டைரக்ட்ல வந்து சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ செட் நோ. ஸோ வாட் ஐ டிட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் லுக்கிங் இன்டு IT ஜாப்ஸ். ஓகே, ஸோ அங்கேருந்து எனக்கு வந்து என்னோட சேலரியை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஐ வென்ட் இன்டு IT. ஓகே, ஸோ ஐ வாஸ் கெட்டிங் அரௌண்ட் 30K. அங்கே காம்ப்ரமைஸ் 20,000க்கு ஐ மூவ் இன்டு IT. அங்கேருந்து ஐ ஸ்டார்டட் மை கரியர். ஸ்டார்ட்அப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் நவ் ஐ எம் இன் MNC வேர் வி ஆர் இன் குட் பொசிஷன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி உங்களோட ஜேர்னி இட்ஸ் கமிங் ஃப்ரம் அ நான் IT பேக்ரவுண்ட் டு IT. அதுவும் ஐடியில் இப்போ ரொம்ப ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நவ் இன்டு த சீனியர் பொசிஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைட். ஓகே கிரேட். ஸோ ரியலி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா நான் ஐடியிலேருந்து இவ்வளோ மூவ் ஆகுறது ப்ளஸ் நிறைய பேர் இப்போ இருக்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடிக்குள்ளே வரணும்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு நான் ஐடி படித்தவங்க, மெக்கானிக்கல், சிவில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த நிறைய பேர் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக சூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா அது தப்பா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து? பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அ கரண்ட்லி என்ன ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ஒரு ஃப்ரெஷராக சூஸ் பண்ணுறது இட்ஸ் ஹவ் இட் இஸ். இல்லை, நான் வந்து ஃபுல் ஸ்டாக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். நாம் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேர்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ப்ரோக்ராமர் அண்ட் அ கோடர். இப்போது லெட் அஸ் சே எனக்கு ஒரு சாட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ யாரோ ஒருத்தர் வந்து ஓகே இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி UI வைக்கணும், இந்த மாதிரி வந்து அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கணும், இந்த மாதிரி பேக் அண்ட் டெக்னாலஜி கொடுக்கணும், இந்த மாதிரி அதெல்லாம் யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன் பண்ணதை நம்ம டீமில் வந்து சொல்லுவாங்க, அந்த டீம் வில் இம்ப்ளிமெண்ட், ரைட்? ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா யூ ஷுட் பி த ஒன் ஹூ இஸ் டிசைனிங் தோஸ் கான்செப்ட்ஸ். இந்த இடத்துல லிஸ்ட் வரணும், இந்த இடத்துல எனக்கு வந்து கியூ வரணும், இந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு டிக்ஷனரி கொடுக்கணும் அப்படின்ற அதுதான் வந்து ஒரு டெவலப்பரோட ரோல். ஓகே, ப்ரோக்ராமர் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகே, பேசிக்காக வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்து ப்ரோக்ராமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே SOW இருக்கும், ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் பார்த்துருப்பாங்க, அவங்க ஒரு டெக்னிக்கல் ரிசோர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணி டாக்குமெண்ட் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து கோடரோடைய வேலை. டெவலப்பரோட வேலை வந்து they have to understand the concept, understand the back end how things work, and அங்கேருந்து they have to take the project to the next level, ரைட்டா? இன்னைக்கு எல்லாருமே வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஆகிறாங்க. ஸோ பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்கோடைய அந்த ஃபுல் ஸ்டாக்கையும் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா MERN ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ MongoDB, Express.js, React.js and Node.js. ஓகே, இதுவே நீங்கள் பைத்தான் வழியாக வரீங்க அப்படின்னா யூல் ஹாவ் பைத்தானோட ஏபிஐஸ் வச்சு எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து மிஸ்டேக் என்ன ஆகுது அப்படின்னா எவ்ரி ஒன் இஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தே ஆர் அ டெவலப்பர். ஆக்சுவலி தே ஆர் அ ப்ரோக்ராமர். ஓகே, இங்கேயுமே நம்ம ஃப்ரெஷர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இந்த ஸ்டாக்கெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு நீ வேலை கூட அப்படின்னு கேட்க. ஆக்சுவலி தட்ஸ் நாட் த கேஸ். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டாக் இப்போ எனக்கு வந்து பைத்தான் தெரியும் அப்படின்னோடனே வேலை கிடைக்காது. ஐ ஷுட் ப்ராக்டிஸ் இன் பைத்தான். ஐ ஷுட் நோ ஹவு டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் இன்டர்வியூ. நம்ம கோட் பண்ணுறது இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்ட். அஸ் ஹெச்ஆர் யூ வில் நோ, ரைட்? இன்டர்வியூவில் எத்தனை இன்டர்வியூவில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. தே ஆஸ் த கான்செப்ட், யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் வெர்பலி. இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் விட்டுறது. ஓகே, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் போனேன், ஓகே எனக்கு இந்த கோர்ஸ் நான் எடுத்தேன், இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். தட்ஸ் நாட் ஹவு திங்ஸ். இங்கே தான் நம்ம மிஸ்டேக் நடக்குது. You are okay to learn the tech which is needed for full stack, but you have to understand how that technology goes. அந்த ஒரு புரிதல் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே எடுத்தவொடனே வந்து எனக்கு வந்து டெவலப்பர் ரோல் வேணும், நான் வந்து ஃபுல் ஸ்டாக் எனக்கு தெரியும். ஸோ ஃபுல் ஸ்டாக் உனக்கு தெரியும், கேன் யூ டூ அ ப்ராஜெக்ட், ஆர் யூ குவாலிஃபைட் டு டூ அ ப்ராஜெக்ட் அப்படின்னா 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட். ஓகே, இங்கே தான் அந்த டிஸ்பாரிட்டி வருது. இங்கே தான் உங்களால் வந்து ஒரு ஜாபை கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல உங்களுக்கு. ஓகே, த மொமெண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக்ஸ். அண்ட் இதில் இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஏஐ வந்துச்சு, ChatGPT, ரைட்? ஏன் ஃப்ரெஷர்ஸுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் வேலை இல்லை அப்படின்னா இவங்க எல்லாரையுமே ப்ரோக்ராமர் லெவலில் தான் இருக்காங்க. யாருமே வந்து கோர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஏன் அப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணுன்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இவங்க எல்லாரும் யாரோ பண்ணி கொடுக்குறா, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டேஜில் இருக்காங்க. தட்ஸ் த சேம் திங் இஸ் டன் பை ChatGPT. த மொமெண்ட் யூ சே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு HTML பேஜ் டிசைன் பண்ண, இங்கே ப்ரொஃபைல் பேஜ் வச்சு இங்கே எனக்கு ரெட் கலர் ஒரு பட்டன் வச்சு கூட இப்படி ஒரு டேபிள் போட்டு கூட நீங்கள் ஜிபிடிட்ட சொன்னீங்கன்னா கோட் அடித்து கையில் கொடுத்த போது இன்க்ளூடிங் CSS வித்தின் மினிட்ஸ், ரைட்? இங்கே தான் ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது மெயினாக இருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் த கிரியேட்டிவிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் த டெக் கோர் கான்செப்ட்ஸ். எஸ், த கோர் கான்செப்ட், கரெக்டான வேர்டு அதான். த கோர் கான்செப்ட் எல்லாமே வந்து இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வந்து நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இன்டர்வியூட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்ககிட்ட மெயினாக கேட்குறது கான்செப்ட் மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் இப்போ கோர் கான்செப்ட்ஸ்னால் எந்தெந்த மாதிரியான கோர் கான்செப்ட்ஸை இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக வரவங்க படிக்க மிஸ் பண்ணுறாங்க, இல்லை படிக்கணுங்கிறத எதாவது சொல்ல வரீங்க நீங்கள் எக்ஸாக்டாக? ஓகே, இந்த இடத்துல நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் இந்த கோர் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ டெக்னாலஜி, அதாவது 1+1 = 2. ஓகே, இதை நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஜாவாவில் பண்ணலாம், பைத்தானில் பண்ணலாம், ரியாக்டில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் 1+1 = 2. நம்ம பசங்க 1+1 = 2 அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. தே நோ ஹவு டு புட் அ லாஜிக். இந்த 1+1 = 2 அப்படிங்கிறத எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும். ஓகே, நாம் பண்ண வேண்டியது இந்த பேக் எண்டில் இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் ஒரு யூசர்கிட்ட இன்புட் வாங்குறேன், நான் என்ன ஃபார்மெட்டில் இன்புட் வாங்கணும், அந்த இன்புட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன், எங்கே ஸ்டோர் பண்ணுறேன், எப்படி ரிட்ரீவ் பண்ணுறேன், அந்த இன்புட் எப்படி என்னோட சிஸ்டமில் ஒர்க் ஆகுது, வரக்கூடிய டேட்டா என் சிஸ்டமில் எப்படி ட்ராவல் ஆகுது, என்ன ஃபார்மெட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வைங்களேன், எனக்கு வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுங்கன்னு. அவங்ககிட்ட போய் .code HTML ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. பட் இஃப் யூ சே ஓகே, ஒரு யூசர் வருவார், ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தவுடனே அவருக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம், அவரோட பாஸ்வேர்டை நம்ம ஹேஷ் பண்ணி சேவ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா they will understand. This is the first round of interview. Okay. And these are the basics. You have to understand the logics. நீங்கள் ப்ரோக்ராம் பற்றியே யோசிக்க வேண்டாம். ஒரு சினாரியோ, ஒரு ஆப்டிடியூடல் கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி நீங்கள் பிரேக் டவுன் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த கோர் கான்செப்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு உங்கள் சைட்லேருந்து இந்த இடத்துல லேர்ன் பண்ணால் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கோர் கான்செப்ட்ஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அதை எக்ஸாக்டாக சொல்லித்தரத்துக்கான இடங்கள் இல்லை. பிகாஸ் கரெக்டான இடத்துல அவங்களால படிக்க முடியல. ஸோ இந்தந்த இடம் மாதிரி வாட்டவர் யூடியூப் சேனல்ஸ் ஆர் யூடமி ஆர் வாட்டவர், நீங்கள் இந்த இடத்துல போனால் நல்ல ஒரு கோர் கான்செப்ட்ஸை படிக்கலாம் அப்படின்னா வாட் யூ சஜஸ்ட்? See, நான் படித்தது வந்து நான் எல்லாமே வந்து யூடியூப்ல தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஐ நெவர் டுக் அ கோர்ஸ் இன் கோர்சரா ஆர் எனிதிங். என்னோடய ப்ரோக்ராமிங் நான் கற்றுக்கிட்டது ஃபுல்லாகவே யூடியூப்பில் தான், அண்ட் செல்ஃப் டாட். ஓகே, நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷனில் என்னை வந்து ப்ரோக்ராமராக போட்டாங்க. அங்கே வந்து ஐ ஸ்டார்டட்
லேர்னிங். அப்போ வந்து யூடியூப் சேனல் பார்த்தா கற்றுக்கிட்டேன். நான் மெயினாக யூஸ் பண்ணது வந்து ஃப்ரீ கோட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ரைட்டா. ஸோ தேட்ஸ் த ரெபாசிட்டரி வேர் தே டீச் அ லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் ரைட்டா. இது ஃபுல் ஸ்டாக் மட்டும் தான் இல்லை, நிறைய டெக்னாலஜிஸ் அவங்க வந்து தே டீச். ஓகே, அந்த சேனல் தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா வந்து நிறையா டெக் பேஸ்ட் ஆர்டிகல்ஸ் படிக்க ஆரம்பித்தோம். ஓகே, ஆர்டிகல்ஸ் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா லிஸ்ட் போய் எப்படி ஸ்டோர் ஆகுது அந்த மாதிரி நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஐ நோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட் அ லிஸ்ட், வாட் அ லிஸ்ட் கேன் டூ. அந்த லிஸ்ட்டு எப்படி அந்த ப்ரோக்ராமில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ லிஸ்ட் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது. லிஸ்ட் இருக்கும்போது எனக்கு ஏன் டிக்ஷனரி? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு படிக்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். ஸோ தட்ஸ் வை ஐ செட் யூ வில் பி ஸ்டார்டிங் அஸ் அ ப்ரோக்ராமர், ஒன்லி வித் எக்ஸ்பீரியன்ஸ் யூ பிகம் அ டெவலப்பர். ஓகே okay, just because the course says you are a full stack developer, you can't be one. Okay, you can start as a programmer. உங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் நம்ம வந்து பண்ணுறோம், இந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களும் பாருங்களேன், ஒன்று ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வந்ததுன்னா there will be a front end developer, there will be a back end developer. Okay, someone who is so strong in back end, someone who is so strong in front end. இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிடில் வேர். ஒன்றும் இல்லை, இந்த பேக் end வந்து ஒரு பைத்தானோ இல்லை ஜாவோ இருக்குன்னா இவர் ஒரு ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணுவார். அந்த ஏபிஐ ஒரு கால் பண்ணால் ஒரு ஜேசான் வரும். இந்த லிங்க் தான் ஃபுல் ஸ்டாக்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் உள்ளது. This person will be so strong in front end, Java, HTML, CSS. This person will be so strong in back end, but both of them know what's happening in the other side. Okay. இவர் போயிட்டு அவர்கிட்ட ப்ரோ எனக்கு டேட்டா பேஸ் இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றி கொடுங்கன்னு சொல்ல முடியும். இவரால் உட்காந்து மாற்ற முடியாது. அவரால் நான் உங்களுக்கு டேட்டா ஜேசன் கொடுத்துருக்கேன், இது இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்ல முடியும். அவர் உட்காந்து டிஸ்பிளே பண்ண மாட்டேன். பட் போத் ஆஃப் தம் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, தட் இஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக்சுவலி. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றதுனால we are making everyone as a jack of all trades. Okay, but that's not the case. You should be master of something and jack of all trades. Fine. ஸோ இப்போ எல்லாருமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இவ்வளோ தூரம் படிக்க வரதுக்கான காரணமே இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ப்ளஸ் இப்போ இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, ப்ளஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்டேஜில் இருந்து ஒரு சீனியர் லெவல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைட் போயிருக்கனால ரியலி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கோப் அவ்வளோ இருக்கா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் உள்ளே வந்து வருதுங்க அப்படிங்கிறது ஒர்த்தா? ஸோ அதை பற்றின உங்களோட பாயிண்ட். டெவலப்மெண்ட் அப்படின்றது உள்ளே வரது ஒர்த்து தான். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் படிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இட்ஸ் அ மிஸ்கன்செப்ஷன். ஐடிக்குள்ளே வரனாலே சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் தான் ஐடிக்குள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன். as a HR you know நான் கோடிங் ஜாப்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயே நான் கோடிங் ஜாப்ஸ் எத்தனை இருக்குது? the process starts with a business analyst, okay, followed by project manager, okay, அதுக்கப்புறம் there is a manager who approves it, அதுக்கப்புறம் there is a senior tech resource who approves it, and then it goes for development, right? ஒரு நான் கோடிங் ஜாப் ஒரு ஆக்சுவல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயே 3 லெவல் இருக்குது. பிஸ்னஸ் அனாலிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் கொடுக்குறாங்க, சீனியர் பிஎம் ஹூ இஸ் அப்ரூவிங் இட், அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அண்ட் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் தே ஆர் லைக் த கைஸ் ஹூ நோ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக டெக்னிக்கல் சீனியர் டெக் ரிசோர்ஸ் ஒருத்தர் வராரு. ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஃபுல் ஸ்டாக் போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எவ்ரி ஒன் திங்ஸ் நான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள வேலைக்கு போகணும் அப்படின்னா உடனே ஓகே ஏதாவது ஒரு ட்ரைனிங் சென்டரில் போகலாம், இந்த கோர்ஸ் படிக்கலாம், நமக்கு வேலை கிடச்சிடும். இந்த தாட் எல்லாருக்கும் இருக்குது, ரைட்? 30,000 40,000 50,000 நான் செலவு பண்ணுறேன், நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன், நான் வேலைக்கு. என்கிட்ட நிறைய வந்திருக்காங்க, ப்ரோ நான் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படித்தேன் 50,000 கட்டினேன், பைத்தான் கோர்ஸ் நான் 60,000 படித்தேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஐ வாஸ் லைக் ஷாக்ட். யூடியூப்பில் எல்லாமே இருக்குது, வாட் டிட் யூ லேர்ன், ரைட்? ஸோ இப்போ இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ கோடர் யூ டோன்ட் ஹவ் டு ஸ்பெண்ட் இவன் அ சிங்கிள் பைஸ். எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. ஒரு லிஸ்ட் எப்படி இனிஷியேட் பண்ணணும்னு தெரியும்னா யூ கேன் ஜஸ்ட் கோ டு யூடியூப் அண்ட் வியூ. Right, you don't have to spend much time on that. So இதுதான். So you have to understand what you want to do. Okay, and எல்லாருக்கும் ப்ரோக்ராமிங் செட் ஆகாது. Okay, you may think நான் எனக்கு வேலை கிடச்சி 30,000 சேலரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு within 1 year you will get burned out. நம்ம எத்தனை கேண்டிடேட்ஸ் பார்த்துருக்கோம். they think they want this job, உள்ளே வந்ததுக்கப்புறம் ஐயோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகக்கூடிய கேண்டிடேட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. பட் ஸ்கோப் அப்படிங்கிறதுமே டெஃபினெட்லாக இருந்துட்டு தான் இருக்குது மார்க்கெட்டில். டிமாண்ட் like I said, again there's a limited scope. Okay, there's a limited scope. Okay, இன்னைக்கு வந்து development is shifting. We are moving towards low code and no code, right? So கோடே அடிக்காம நீ அப்ளிகேஷன் பில்ட் பண்றது கூடிய இதெல்லாம் வந்துடுச்சு. Okay, there are a lot of products like Salesforce இருக்கு, APN இருக்கு. இங்கெல்லாம் நீங்க just drag பண்ணி drop பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் ரெடி ஆயிடும். Okay,
இப்போ பவர் பிஐ எடுத்துக்கோங்களேன். இட்ஸ் அ டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூல். நீங்கள் ஒரு லைன் கோட் அடிக்க வேண்டாம். ஜஸ்ட் டேட்டா சோர்ஸை கான்ஃபிகர் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி சார்ட் என்ன டைப்னு சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா யூ கெட் த அவுட்புட். Okay. For which you have to understand the data. You don't have to understand the code. Nella data analyst na one first they start with Python and then they go with enna solradhu machine learning la and concept படிச்சேன் இந்த concept படிச்சேன். Basic understand data understand பண்ணணும். புரியுது. Okay, இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம். But scope is there. Scope again limited scope is there. Okay, மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஸ்கோப் அதிகமாக தான் இருக்குது. பட் again it's limited. It's not like unlimited scope. Okay. ஸோ இப்போ நீங்களும் ஆல்ரெடி ஃபுல் ஸ்டாக்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாக்கை தவிரையும் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக்கை தாண்டி இப்போ வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம், ஒரு பெட்டர் ஸ்கோப் இதுக்கு இருக்குது ஃபியூச்சரில் அப்படின்னு நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ ஃபியூச்சர் அடுத்த ஒரு 5 years 10 years டவுன் த லைன் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரோக்ராமிங் ஜாப்ஸ் ஆர் கோனா பி பெர்ஃபார்மிங் பெட்டர் தென் ப்ரோக்ராமிங் ஜாப்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணாங்க, டெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ. நீங்கள் டெவின்ட்ட போயிட்டு இங்கே பார் எனக்கு இதான் அப்ளிகேஷன் வேணும் நீ செஞ்சு கொடுன்னு சொன்னால் அது அப்ளிகேஷனே கையில் கொடுத்தது. ஓகே, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தேவை என்ன, எனக்கு இந்த அப்ளிகேஷன் வேணும்னு சொல்கிற ஒரு பர்சன். இப்போ நீங்கள் டெக்குள்ளே வரணும் அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ கம் இன் டு த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ரோல். ஓகே, டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு வரலாம் அண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ஏதோ ப்ராடக்ட் பில்ட் பண்ண அந்த ப்ராடக்ட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, காம்படிட்டர் அனாலிசிஸ், அந்த மாதிரி ரோல்ஸ். ஓகே, அந்த இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 5 to 10 years down the line there is going to be a boom. ஓகே, ஏன் அப்படின்னா AI is going to keep eating the jobs. ஓகே, நம்மளோட ஜாப்ஸ் எல்லாத்தையுமே as long as the humans என்ன சொல்ல creativity அதை வந்து இன்னும் அது சாப்பிட்றது கொஞ்சம் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் கோனா shrink. I'm not saying it's gonna completely eradicate. The scope is gonna get changed. இது எக்ஸாக்ட்லி லைக் பவர் லூம் ஸ்டீம் இன்ஜின் வந்ததுக்கப்புறம் எப்படி கைத்தறி இதெல்லாம் போனது இல்லையா, அந்த மாதிரி ஆகும். இன்றைக்கும் நம்ம வந்து ட்ரெஸ் போட்டுட்டு தான் ஆகிறோம். பட் யாரும் கைத்தறி நெசவாளர்கள் யாரும் பண்ணல, மிஷின்ஸ் அடிச்சுட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் வரும். ஸோ இப்போ நீங்கள் வரணும் அண்ட் எனக்கு கோடிங் இல்லாமல் நான் உள்ளே வரணும் அப்படின்னா தீஸ் ஆர் ஜாப்ஸ் குட். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் டீம்ஸ், யூ கேன் ஐடியில் ஃபைனான்ஸ் இருக்காங்க டீம். ஓகே, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ். ஓகே, யூ கேன் பிக் ஒன் வெர்டிக்கல். I'm an expert in logistic management. I'm an expert in banking. I'm an expert in finance. அந்த மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸாக யூ கேன் கம். ஓகே, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் கோடிங். அண்ட் இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆள் கிடையாது. ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து எஸ்எம்இ இதெல்லாம் வந்து. அண்ட் த எஸ்எம்இ தட் கம்ஸ் வித் யுவர் ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது அஸ் வெல் அஸ் சேம் டைம் இப்போ அதர் ரோல்ஸஸ் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துருந்தோம். இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லேயே மெயினாக இப்போ இருக்க கான்செப்ட் என்னன்னா நிறைய பேர் படிச்சிடுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து எப்படி ஷோகேஸ் பண்ணணும் இதை நம்ம கம்பெனிக்கு, எப்படி நம்மளோட ப்ராஜெக்டை பண்ணி வந்து ஷோகேஸ் பண்ணணுங்கிற அந்த ரியல் டைம் விஷயம் தெரில. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஒரு பர்சன் எடுக்கிறீங்க, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன கெப்பாசிட்டியான விஷயங்கள் அந்த பையன் பண்ணியிருக்கான், இல்லை எதில் போஸ்ட் பண்ணியிருக்கான், அந்த மாதிரி என்னென்னு நீங்கள் வேலிடேஷன் பண்ணுவீங்க ஆக்சுவலி? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா சரி, நான் அஸ்யூம் நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணிட்டீங்க, யூஆர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, உங்களோட ஃபுல் ஸ்டாக்ல வந்து 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் ஒன்று இஸ் பேக் அண்ட். ஓகே, இஃப் யூ ஆர் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இட்ஸ் பை டிஃபால்ட் இம்பரேட்டிவ் தட் யுவர் யூஐ ஷுட் பி அட்லீஸ்ட் வித் ரியாக்ட் நேட்டிவ். ரியாக்ட் நேட்டிவ்ல ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு நீங்கள் வந்து பண்ணாதான் யூஆர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு ஒத்துப்போம். பேக் எண்டில் நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா பேஸ் போட்டிருப்பீங்க, மிடில் ஒர்க்கு நோட் ஜேஎஸ் இருக்கு. ஓகே, so you have a lot of places where you can host your projects for free. இப்போ Firebase எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணலாம். யூ கேன் ஹோஸ்ட் அப் டு 6 or 7 ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஒரு மெயில் ஐடிக்கு 7 ப்ராஜெக்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு 3 மெயில் ஐடி 20 ப்ராஜெக்ட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களோட லைவ் ப்ராஜெக்டை ஹோஸ்ட் இட் அண்ட் ரெஸ்யூமில் புட் அ காலம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்கன்னா புட் அ காலம் சேயிங் திஸ் இஸ் மை போர்ட்ஃபோலியோ. அந்த காலத்தில் நம்ம வந்து ரெஸ்யூமை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி எத்தனை பேர் ரெஸ்யூமை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம்? எவ்வளோ சரிங்க பிடிஎஃப்ல நீங்கள் லிங்க் அட்டாச் பண்ணலாம். லெட் த ஹெச்ஆர் கிளிக் அண்ட் சி த பர்சன் யூஸ் ரெக்ரூட்டிங். இப்போ நான் பார்க்குறேன் ஒரு பிளெயினாக ஒரு ரெஸ்யூம் வருது, அதிலே போர்ட்ஃபோலியோ ஒரு செக்ஷன் நான் கிளிக் பண்ணி பார்த்தோன்னே தட் பர்சன் ஹஸ் டன் சம் ஃபேண்டாஸ்டிக் ஜாப், நான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுது. அண்ட் தென் யுவர் ஜிட்டப் ப்ரொஃபைல். ஓகே, உங்களோட ஜிட்டப் ப்ரொஃபைல். ஸோ வென் யூ ஆர் அப்ளைங் ஃபார் சம்திங் டெக்னிக்கல் ரைட், தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் வி லுக். ஓகே, பையன் டெக்னிக்கலாக இப்போ ஏதோ அவனோட ஜிட்டப் ப்ரொஃபைல் இது. ஓகே, அப்போது இந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு செக்ஷன்ஸை யூ கேன் ஆப்டிமைஸ். அண்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல்.
ஓகே லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து சும்மா கண்ணா பின்னான்னு போடாமல் ஷோகேஸ். ஓகே நெட்வொர்க் பண்ணுங்கள், உங்களோட இதை வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள். ரைட், ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் யூ கேன் ஷோகேஸ் அண்ட் தட் கிவ்ஸ் யூ அட்வான்டேஜ். புரியுது. ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணியிருக்கணும்? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப் இல்லைனா ஒரு கால்குலேட்டர் ஆப், ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுமா, இல்லைனா நம்ம ஏதாச்சும் ஓனாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து சால்வ் பண்ணுமா? ப்ராஜெக்ட்னா என்ன தான் கம்பெனிஸில் பெரிய பெரிய எம்என்சிஸில் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க ஒரு சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு பர்சனாக இருக்காங்கன்னா யூ வில் இம்ப்ரெஸ். அந்த மாதிரினா என்ன மாதிரி பண்ணணும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்? ஒரே விஷயத்தை நீங்கள் மல்டிபிள் வேஸில் அச்சீவ் பண்ணலாம். இப்போ 1 + 1 = 2, ரைட்? 0 + 2 is also 2. 2 × 1 is also 2. 2 / 1 is also 2. ரைட், ஒரே ப்ராஜெக்ட் தான். நீ கார் புக்கிங் ஆப் பண்ணுறீங்களா, சிம்பிள் பஸ் கார் புக்கிங் ஆப் தான். எப்படி பண்ணுறீங்க, த வே யூ ப்ரெசென்ட் இட். ரைட், நான் பார்த்தோன்னே இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ரெட் பஸ்ஸோட யூஐ இருக்கா, நம்ம டிஎன்எஸ்சிடிசியோட யூஐ இருக்கா, டிஃப்ரென்ஸ் இருக்கா? ரெண்டுமே ஒரே தான், பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான். ரெட் பஸ்ஸோட யூஐக்கும் இவங்க யூஐக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அதோட ஸ்பீடில் இருந்து யூஐ, த வே இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட், த வே இட் இஸ் ப்ரெசென்டட். ரைட், ரெண்டுமே ஒரே அப்ளிகேஷன் தான். கால்குலேட்டர் ஆப்பே எடுத்துக்கோங்களேன். ஓகே, someone is building a normal calculator, you build a scientific calculator app. Increase the features, explore new things. ஓகே, அதுதான் நமக்கு வந்து இட் வில் ஹெல்ப் அ லாட். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு மேட்டர்ல, அதில் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக போட்டிருக்காங்க, எந்த விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டை நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்றது மேட்டர். ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி நீங்கள் நான் ஐடிலேருந்து ஐடி வரப்போ ப்ளஸ் நம்ம பேசுகிற எப்படி சொல்லியிருந்தீங்க, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுமே இப்போ நீங்கள் உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக சூஸ் பண்ணுறவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோ இல்லை ஒரு காலிங் சைடில் இருக்க மாதிரி இப்போ ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. டெவலப்மெண்ட்டுக்கும் கம்யூனிகேஷன் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா நிறைய பேர் கம்யூனிகேஷனில் லேக் ஆகுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் எந்தளவுக்கு மஸ்ட்டாக இருக்குது த்ரூ யுவர் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எந்தளவுக்கு பார்த்துருக்கீங்க? ஓகே, இப்போ நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இஸ் நாட் அ ஹர்டல். நம்ம எல்லாமே கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னோடனே இங்கிலீஷில் உடையாமல் பேசுகிற அந்த ஹை கிளாஸ் இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். நோ, கம்யூனிகேஷன் இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கிறோம். நான் பேசுகிறது தெளிவு உங்களுக்கு புரியுதில்ல, நீங்கள் பேசுகிறது எனக்கு தெளிவு. திஸ் இஸ் கம்யூனிகேஷன். Okay. There are a lot of meetings which I have conducted in Hindi. Official meetings. Customer வருவாங்க, customer English தெரியாது. They speak only Hindi. பரவாயில்ல, I know Hindi, I can speak in Hindi. தமிழில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ். ஓகே, ஈவன் ஃபாரின் கஸ்டமர்ஸுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ communication is something that you make sure the person against you is able to understand. அந்த காலத்தில் வந்து இந்த லாங்குவேஜ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேவ் பெயிண்டிங்ஸ் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்றதை எனக்கு முன்னாடி இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க வரைஞ்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஸ்பீக்கிங். எனக்குமே ரொம்ப நாளாக தெரியாது. ஐ ஜஸ்ட் ரேண்டம்லி ஸ்பீக். அப்புறம் தான் எனக்கு நான் ஜாப் பண்ண அப்புறம் என்னோட சீனியர்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சி, கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங், இட்ஸ் மேக்கிங் ஷோர் த பர்சன் ஹூ சிட்டிங் ஆப்போசிட் யூ அண்டர்ஸ்டாண்ட். இன்டர்வியூவில் ஓகே எனக்கு இங்கிலீஷில் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, தமிழில் ப்ரொவைடட் த இன்டர்வியூ இஸ் தமிழ். ஓகே, அந்த இடத்துல அவர் தமிழில் இல்லை அப்படின்னா தென் தட்ஸ் அ பேட் லக். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இஃப் த பர்சன் ஹூ சிட்டிங் ஆப்போசிட் டு யூ கேன் ஸ்பீக் த லாங்குவேஜ் விச் யூ ஸ்பீக், மேபி நார்த் இந்தியன் இஸ் இன்டர்வியூங் யூ அண்ட் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் ஹிந்தி, மேக் ஷுர் த பர்சன் ஹூ சிட்டிங் ஆப்போசிட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் யூ சேயிங். ஓகே ஓகே, அதுதான் முக்கியம். லாங்குவேஜ் இஸ் நாட் கம்யூனிகேஷன். இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சிலர் வந்து ரொம்ப ஒரு ரன்னிங்கில் இருப்பாங்க, அவங்க பேசுகிற ஈரா புனே புரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சிலர் வந்து ரொம்ப பயந்து ரொம்ப லோவாக பேசுவாங்க. தட்ஸ் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டா போதும். மற்றபடி லைக் டெவலப்பர் ரோலுக்கு தான் இல்லை. சி, லாங்குவேஜ் கேன் பி லேர்ன்ட், கம்யூனிகேஷன் கேன் ஒன்லி பி ப்ராக்டிஸ். ஸோ இப்போ ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாலும் அதை நம்ம எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு. வந்து த்ரூ அ லாங்குவேஜ் நம்ம எப்படி இது பண்ணுறோங்கிறது விஷுவல்ங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறீங்க. மோஸ்ட் ஆஃப் தி இடத்துலையும் இப்படி தான். சி, நான் பார்த்துருக்கேன். ஸோ அன்லெஸ் அன்டில் யுவர் கம்பெனி 90% US பேஸ்ட், 90% UK பேஸ்ட், சில கம்பெனிஸ் அப்படி இருக்கும். என் கிளைண்ட்ஸ் எல்லாமே UK பேஸ்ட் மட்டும்தான், US பேஸ்ட் மட்டும்தான் அப்படின்ற இடத்துல பிரச்சனை வரும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. நிறைய டெக் ஸ்டார்ட் அப்ஸ், தே ஆர் ஹையரிங் பீப்புள் ஃப்ரம் Tier 2, Tier 3 சிட்டிஸ். நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து திஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இஸ் நாட் கோனா பி அ பேரியர். ஓகே,
ஸோ இப்போ இங்கிலீஷ் தாண்டி இன்னொரு அடுத்த ஒரு மெயின் ஸ்டாக்லாம் இருக்க நிறைய பேருக்கு இந்த கரியர் கேப் அப்படிங்கிறதும் பெரிய ஸ்டாக்ல இருக்குது. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கேப் இருந்தவங்க ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? கரியர் கேப் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளமா, இல்லை கரியர் கேப் எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இனிஷியலாக ஸ்டார்ட்? பெரிய பெரிய எம்என்சிஸில் கரியர் கேப் ப்ராப்ளம். நீங்கள் வந்து போகும்போது சிஎம்எம் லெவல் 5ல் போகிறீங்க அப்படின்னா, அதாவது கரியர் கேப்போட என்ட்ரி. இப்போ எனக்கு வந்து நிறைய பேர், எனக்கு வந்து ஒரு லேடி தெரியும், என் கூட படித்தவங்க தான், ரைட்டா? படிச்சுட்டு ஷி ஒர்க் இன் டிசிஎஸ், குழந்தை பிறந்தது. ஓகே, குழந்தை பிறந்து ஒரு 5 இயர்ஸ் ஷி டுக் அ கேப், உள்ள மாதிரி என்ட்ரு ஆக முடியல. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அப்போ ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், ஐ ஜஸ்ட் கிவ் த ரெஃபரல். இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, டிசிஎஸ்ல பண்ணியிருக்காங்க, ஷி இஸ் வில்லிங் டு ஒர்க் இன் யுவர் சேலரி. ஓகே, கேப் இருக்குது, அவங்க எவாலுவேட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ தேவர் ஹாப்பி, எவாலுவேட் பண்ணாங்க, உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அண்ட் நவ் ஷி இஸ் ஒர்க்கிங் இன் புட்மைசர், ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி, இட்ஸ் எம்என்சி. ஓகே, ஹர் பேக்கேஜ் இஸ் மோர் தென் வாட் ஐ எம் கெட்டிங். ஓகே, ஸோ கரியர் கேப் அப்படின்றது ஹவு வி நேவிகேட் அப்படிங்கிறது. ஸோ கரியர் கேப் உங்களுக்கு வந்து எப்போ கொஸ்டினாக வரும் அப்படின்னா, ஓகே நான் வந்து ஹெச்ஆர் ரவுண்டுக்கு வந்துட்டேன், ஒரு ரோல் இருக்குது, 4 கேண்டிடேட்ஸ் நான் ஃபில்டர் பண்ணணும். இந்த இடத்துல தான் கரியர் கேப் வந்து ஒரு க்ரைட்டீரியா வைப்பாங்க மோஸ்ட்லி. பட் எம்என்சிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கரியர் கேப் வந்து யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை, இல்லை அப்படின்னா அண்ட் தட்ஸ் அகெயின் கேம் ஆஃப் லக். பட் ஒரு சிஎம்எம் லெவல் 5 கீழே உள்ள கம்பெனிஸ் எல்லாமே வந்து தே ஆர் ஃப்ளெக்சிபிள் வித் கரியர் கேப்ஸ் as long as you are providing a valid information, valid reason. நான் இதனால தான் கரியர் கேப் எடுத்தேன். எனக்கு 1 இயர் கரியர் கேப் இருக்குது. ஓகே, 2012 to 13 I didn't get any job, I didn't go for higher studies. ஆனால் அந்த பீரியடில் I studied for higher studies. 2013 is அந்த ஜூனில் I went into my academics. 2015 முடித்த உடனே முடித்த கையோட I started a job, அதுக்கப்புறம் I continued. So இந்த இதை வந்து you have to explain. So when that lady took the break, she clearly told, okay நான் வந்து பாப்பாக்காக தான் I took the break. Okay, and அவங்க உள்ள என்டர் ஆகும்போது she showed the skill. ஓகே, என்னோட ஸ்கில் இது, I have done so and so, you can take whatever you want அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனலாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கோர்சஸ் எடுத்துக்கிறது ஃபைன். ஓகே, மேக் ஷுர் why you are taking the courses, what is the objective you are looking at. ஓகே, ஸோ இப்போ வந்து 50,000 செலவு பண்ணுறோம்னா 50,000 செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. வாட் யூ ஆர் ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் 50,000 மேட்டர்ஸ். ஜாபுக்காக கோர்ஸ் எடுக்கிறதுன்றது இட்ஸ் அ பேட் டிசிஷன். ஸோ கோர்சஸ் எடுக்கிறப்போ ரொம்ப வந்து ஜாப் டேரெக்டாக எடுத்தோன்னா பிளைண்டாக போயிட்டு ஒரு ஜாப் அப்படிங்கிறதுக்காக கோர்ஸ் எடுத்துறாம, ஸோ அவங்களுக்கு ரியாலிட்டியில் வருமா ஸோ அப்படிங்கிற விஷயத்தில் உனக்கு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் 5 years down the line, is this what I want to do? நான் சேல்ஸ் விட்டு வந்த ரீசன் ஐ ஆஸ்க் தட் கொஸ்டின். 5 வருஷம் கழிச்சு நான் இதே சேல்ஸ் பண்ணணுமா அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. ஓகே, ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இதே கொஸ்டின் நீங்கள் 5 வருஷம் கழிச்சு கேட்கும்போதும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா that's gonna like 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு சேல்ஸ் வந்து நான் டு ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். எனி ஜாப், எனி கோர்ஸ் யூ டேக், ஓகே இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் எடுக்கிறீங்க, 5 years down the line, is this what I want to do? That answer ஆமா எஸ் அப்படின்ற ஆன்சர் வந்தா go ahead. பட் சிச்சுவேஷனுக்காக நான் கோர்ஸ் எடுக்கிறேன், சிச்சுவேஷனுக்காக இந்த ஜாப் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்காக நீங்கள் 50,000 60,000 செலவு பண்ணுறது இட்ஸ் கிடையாது, நாட் ஒர்த் இட். கிரேட். ஸோ ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் போதுனா, இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் போதுனா, இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக்லேருந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் சைட்லேருந்து இருந்துருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் அட்வைஸாக இதை நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ ரன்னிங் சேனல். ஸோ உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருப்பாங்க, நிறைய பேர் கேட்ட டவுட்டில் இந்த இடத்துல நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து புரிய வச்சே ஆகணும்னு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக என்ன சொல்லுவீங்க? ஸோ நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக்கில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட பாயிண்ட் என்னவாக இருக்குது, மெயின்லி ஃபார் இன்ட்டு ஃபுல் ஸ்டாக்? ஓகே, ஃபுல் ஸ்டாக்கில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த டெக் ஸ்டாக்கை லேர்ன் பண்ணுறதை விட ரியாக்டில் எப்படி லிஸ்ட்டு போடணுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை விட இந்த இடத்துல ஏன் லிஸ்ட்டு போடணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஒரு இடத்துல சினாரியோவில் வந்து இப்போ என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இந்த டேபிளை நான் லிஸ்ட்டை டேட்டா சோர்ஸை வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை டிக்ஷனரி டேட்டா சோர்ஸை வச்சா கரெக்டாக இருக்குமான்னு யோசிங்க. ஓகே, லிஸ்ட்டு போட்டு நான் டேபிள் பண்ணுவேன் அப்படின்றது ChatGPT can do. Why list, why dictionary, why not this? இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா freshers will definitely get a job. Okay, and இந்த இப்போ நான் சொன்ன இது வந்து this only comes by practice. இதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. why this, why not this அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஏன் இதை வச்சு பண்ண அப்படின்னா அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க, அந்த ரீசனிங் அண்டர்ஸ்டாண்ட்.
ஸோ பேக் டு தட் நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான் முடிக்கிற பாயிண்ட் தான் கோர் கான்செப்டை ஸ்ட்ராங்காக இருக்கிறது இப்போ நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. டூ தட் அதை எப்படி பண்ணணும்னு தெரியுது, பட் அது எப்படி உருவாச்சு இல்லை அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கன்னா அந்த கோர் விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. தட் இஸ் மிஸ்ஸிங்னு சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே கிரேட். ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப வேல்யூபிளாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் கூட உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஸோ பீப்புள் ஹூ ஆர் லைக் டு இன்ட்ராக்ட் வித் யூ, ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ சாரோட பேஜையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ யூடியூப்பில் கோர் கான்செப்ட்ஸ் நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட மோர் தென் 600 வீடியோஸ் ரைட். ஸோ 600 வீடியோஸ்க்கு மேலே எக்கச்சக்கமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட் 30 மினிட்ஸ் தாண்டி நீங்கள் அங்கே நிறைய கண்டென்ட்டாக பார்க்க முடியும். ஸோ டூ செக் இட் அவுட் கைஸ். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். Thank you, Naveen. Thank you for having. Yeah.